ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய வாயின் வார்த்தை. இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கிறது, பேச்சு தான் காரணமாக இருக்கிறது. வார்த்தையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளிலே தவறுகிறதுனால தான் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இருக்கிற வாக்குவாதங்களுக்கு மிக காரணம் என்னென்னா வார்த்தை தான் காரணம். கணவன் ஏதோ ஒன்று பேசிடுறாரு, மனைவி ஏதோ ஒன்று பேசிடுறாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் சுருக்கமாக இருக்க வேண்டும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் அடிமை, பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான். பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் அடிமை, பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான். ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் அழிக்கவே முடியாது. அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்படின்னா எதுனாலும் ஆறலாம், ஆனால் நாவில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது காலாகாலமாய் சில நேரத்தில் அது ஊண்டிங்காக இருக்கும். அதனால் சில நேரத்தில் நமக்கு அடக்க முடியாமல் கோபம் வரும், எரிச்சல் வர்றதுனால வாயில் ஒரு வார்த்தை பேசலான்னு வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே அடக்கணும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக கணவன் மனைவி இருவருமே என்னென்னா, உங்களுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கு, சுருக்கமாக பேசுங்க. யாரை பார்த்தாலும் சுருக்கமாக பேசுங்க. எல்லார்ட்டையுமே ரொம்ப வளவளன்னு பேசாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத சம்பாசனை அதிகமாய் பேசுகிறவர்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் கெடுத்துருவீங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான், ஞானி எனப்படுவான். நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லாருடைய பார்வைக்கு நீங்க ஞானியா தெரிவிங்க. ஆனா நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா நீங்க ஞானிகளா இருந்தா கூட முட்டாளா தெரிஞ்சுருவீங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் பொதுவாக சுருக்கமாய் பேசி பழகு. எல்லாரிடத்துலையுமே லிமிட், பேசுறதுல மட்டும் லிமிட். எதுக்கு தேவையான விஷயத்தை பேசி கரெக்டான விஷயத்தை பேசி போங்க. வளன்னு ரொம்ப பேசும்போது சில நேரத்தில் நம்ம லூஸ் டாக் விடுவோம், அது சண்டையாய் மாறிடும். அதனால் முதல் அதில் கவனமாக இருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒன்றை நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில், இன்னொருத்தருடைய குடும்பத்தில் நீங்கள் தலையிடவே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அவர்களுக்காக ஏதோ ஒரு சில ஆலோசனை கொடுங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்குள்ள நீங்கள் அப்படி செய்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வழியில் போகிற நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறவங்களுக்கு சமம். தனக்கு ஆகாத வழக்கில், தனக்கு தேவையற்ற வழக்கில் தலையிடுறவங்க நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தலையிடவே கூடாது. நம்முடைய குடும்பத்தோடு கூட நம்ம அதை செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிக அவசியமானது புதுசாக ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பத்திலே செய்யணும்னு நினைக்கணும். ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியே எதில் இருக்குது அப்படின்னா, புதுமையில் தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற உலகம் புதுசை தேடி தான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே பழசை விட புதுமையை தான் பார்க்க விரும்புகிறாங்க, செய்ய விரும்புகிறாங்க. நான் சொல்கிறேன், அது எங்கே ஆரம்பிக்கணும்னா, உங்களுடைய வீடுகளிலே அந்த புதுமையான விஷயம் ஆரம்பிக்கணும். சாப்பாடு பண்ணுறதுல ஒரு சின்ன புதுமையை காமிக்கலாம், பொருட்களை தள்ளி வைக்கிறதுல, அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுல ஒரு புதுமையை காண்பிக்கலாம். அந்த ரொம்ப பணத்தை செலவு பண்ணி அல்ல, பொதுவாகவே உங்களுடைய இருதயம் புதுமையை செய்ய யோசிக்குமே, ஆனால் உங்கள் கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் சேரும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். இன்னும் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்துகிறவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை குறித்து நீங்கள் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும்.
கஷ்டத்தை கொடுத்து. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளை கஷ்டம் இல்லாமல் வளர்த்தணும், அவங்கள கஷ்டப்படுறது என்னன்னே தெரியக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைங்க படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். 10 ரூபாய் எப்படி வருது, 5 ரூபாய் எப்படி வருது, இந்த 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன்றத நீங்கள் சொல்லி கொடுக்காவிட்டால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கஷ்டத்தினுடைய அருமை தெரியாது, பணத்தினுடைய அருமை தெரியாது. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா ஆபிரகாமினுடைய வாழ்க்கை. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்க பலி செலுத்த கூட்டிட்டு போகும்போது நீங்க 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், அவனுடைய தலை மேல தான் அந்த விறகு கட்டையை தூக்கி அவன் வைக்கிறான். ஐயோ, நம்ம பலி செலுத்துறதுக்கு கூட்டிட்டு போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை நம்மளை விட்டு போகுது, இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அந்த கஷ்டத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்ததுனால தான் ஈசாக்கு கஷ்டப்பட்டு துறவுகளை தோண்டி பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள பிள்ளையாய் மாறி. அதனால உங்க பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க, செய்ய சொல்லுங்க, அவங்கள சோம்பேறி ஆக்கிறாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவறை செய்யக்கூடாது. இது கஷ்டமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு, அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற எல்லா கஷ்டங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பீர்களேயானால் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாருடைய பிள்ளைகளாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, சொந்தக்காரங்க பிள்ளைங்கள்லாம் காரில் வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ஆனால் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கஷ்டப்படுகிற எல்லா பிள்ளைகளும் வருங்காலத்தில் நல்லா இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள், உயர்வாக இருப்பார்கள். கஷ்டப்படுற பிள்ளை ஒரு நாள் கெட்டு போக மாட்டான். ஏழையாய் பிறந்தது ஆசீர்வாத குறைவல்ல, அதுதான் ஆசீர்வாதம்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கவனமாய் கவனிங்கள், உங்கள் பிள்ளைகளை வளர்த்துகிறவர்கள் சின்ன வயசிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு அப்பாவை பற்றி கற்றுக் கொடுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்தில் ஆண்டவரோட நடக்க மாட்டார்கள். நிறைய பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவு சொல்லணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் விரிவாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இதை நிறைய பேர் சொல்றதில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த செங்கடல்ல கடந்து வந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 12 கோத்திரத்திற்கும் தகுந்தது போல 12 தூண்களை நிறுத்த சொல்றாரு. ஏன் இந்த 12 தூண்களை ஆண்டவர் நிறுத்த சொல்றாருல, வருகிற சன்னதிக்கு இந்த அற்புதத்தை நீங்க சொல்லணும், அப்பதான் ஆண்டவர் மேல அவங்க விசுவாசமா இருக்க முடியும்னு அந்த அற்புதத்தை சொல்றதற்காக தான் அந்த 12 தூண்களையும் ஆண்டவர் நிறுத்த சொல்வார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து அதிகமாய் சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு யாருடைய சாட்சியை கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சாட்சி சொல்லணும். நான் இப்படி இருந்தேன், இப்படி கர்த்தர் என்ன நடத்தினாரு, இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு பணம் கொடுத்தாரு, இந்த மாதிரி உனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி ஆசைப்பட்டேன், ஏசப்பா இந்த பொருளை கொடுத்தாருன்னு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு தகப்பனார் கடந்த நாட்களில் ரொம்ப சோகமான ஒரு காரியத்தை சொன்னார். பாஸ்டர், என் பிள்ளைகளை எப்படி நடத்துறதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, அவன் செல்ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு ஊழியக்காரல் கிண்டல் பண்ணி அந்த வீடியோ ஜோக்கோட சேர்ந்து போட்டு இது பண்ணுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுவா, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு பயமே இல்லை, ஊழியத்தை குறித்து பயம் இல்லை, ஊழியக்காரங்களை குறித்து பயம் இல்லை, வார்த்தைகளை குறித்து பயம் இல்லை, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. இந்த பயத்தை யார் போதிக்கணும்னா தகப்பனும் தாயும் தான் போதிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன், அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முதல்ல நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டாதான் உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அதனால உங்க பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை காண்பித்து கொடுங்கள். தாவீது தன்னுடைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்கிறான், நீங்க இவ்வளோ அழகா ராஜ்யபாரம் பண்ணீங்களே, இந்த ராஜ்யபாரம் பண்ணதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒன்று தான் சொன்னாரு, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அவ்வளவுதான். நீ கர்த்தரோட இருப்பா, எல்லாம் நடக்கும்பா. ஆண்டவரை காமிச்சு கொடுத்துட்டாரு, அந்த புள்ள எங்க போனாலும் ஜெயிக்கும், அந்த பிள்ளை எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தரை தேட ஆரம்பிக்கும்.
அது முக்கியம். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒன்று, பிள்ளைகளை வளர்த்துகிறவர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். எப்பவுமே போட்டு அடிச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லல. ஒரு வயது வரைக்கும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய காரியத்தில் கண்டிச்சு தான் ஆகணும். வேதம் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ பிள்ளையினுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையினுடைய பிரம்பு அதை அகற்றும். நீங்கள் ஏலியினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தீமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை அவன் அடக்காததுதான் காரணம். தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாய் வைக்காதான். ஒரு சில தவறுகள் செய்யும் போது அவர்களை கண்டித்து இது தப்புன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவர்களுக்கு அது புரியும். இது வேதத்தின்படி உள்ள உண்மை, வேதத்தின்படி. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலே நீங்கள் பிள்ளை வளர்ப்பில் கவனமாக இருங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், பிள்ளைகளை வளர்த்துக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் டெய்லி பிள்ளைகளுக்காக நீங்கள் அவருடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்க முடியுமானால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு, இன்றைக்கு இஸ்மவேல் என்கிறவன் துஷ்ட சன்னதியாய் மாறுறதற்கு காரணம், அவருடைய வயிற்றுல இருக்கும்போதே ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு தூதன் மூலமாய் வருது. என்ன வருது அப்படின்னா, உன்னுடைய வயிற்றுல இருக்கிற பிள்ளை துஷ்டனா இருப்பான். எல்லாருடைய கையும் அந்த பிள்ளைக்கு விரதமா இருக்கும். அந்த பிள்ளையினுடைய கை எல்லாருக்கும் விரதமா இருக்கும்னு சொன்ன உடனே, ஏசப்பா அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேணாம், நீங்க அந்த சாபத்தை மாத்தணும்னு அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், பிள்ளையை வளர்க்கிறவர்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளை கண்டிப்பாக நடத்தும். ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை அந்த ஜெபம் வெட்கப்படுத்தாது. அந்த ஜெபம் அவங்களை காப்பாற்றும். ஸோ இந்த காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள்.